பகுதியை உடையது. ஒன்று சுத்தமாயை, இன்னொன்று அசுத்தமாய். சுத்தமாய் என்பது ஆணவ மலம் கலக்காத பகுதி, அசுத்தமாய் என்பது ஆணவ மலம் கலந்த பகுதி. அதான் அந்த குண்டுமணி போல சிகப்பு கருப்பு. கருப்பு என்பது அசுத்தம், சிகப்பு என்பது சுத்தம். அப்படி ஒரு வச்சுக்கங்க. இப்போ பதியாகிய சிவம், பதியாகிய சிவம் உயிர்களுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை படைத்து கொடுக்கிறார். உலகத்தை படைத்து கொடுக்கிறார். அது படைத்து கொடுக்கிற போது எப்படி வருதுன்னா, வரிசையா ஒவ்வொன்னா 36 தத்துவங்களை படைக்கிறார். 36 தத்துவங்களை படைக்கிறார். இந்த தத்துவங்களை ஒரு ஃபார்முலா, வாய்ப்பாடு மாதிரி வச்சுக்கங்க. விரிவு திருப்பி நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். அடுத்த வகுப்புலையும் இதே தான் நடத்துவோம். அடுத்த வகுப்புலையும் இதான் நடத்துவோம். சரியா? இப்ப பதியாகிய சிவம் உயிர்களுக்காக, யாருக்காக இதை படைக்கிறாரு? உயிர்களுக்காக மாயையிலே இருந்து உலகத்தை படைக்கிறான். உலகத்தை படைக்கிறான். படைக்கும் போது எப்படி படைக்கிறான்னா, ஒரே மாதிரி படைக்கிறது இல்லை. ஒரே மாதிரி படைக்கிறது இல்லை, பல வகையா படைக்கிறான். ஏன் பல வகையா படைக்கணும்? இப்போ ஒரு சினிமா தியேட்டருக்கு போறோன்னு வச்சுக்கோங்க. சினிமா தியேட்டருக்கு போறோம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட் இருக்கா? ஏன் இருக்கு? மூணு 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 வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஏன் ஒரே மாதிரி கொடுத்தா என்ன? அந்தந்த கேட்டகரி இருக்கு. வரவன் வசதியானவனும் வருவான், வசதி கம்மியா இருக்கிறவனும் வருவான். அப்போ அங்க என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? அந்த பிரிக்க வேண்டி இருக்கு. கொஞ்சம் சௌரியமா உட்காரணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த கேட்டகரி கொடுத்தாதான் வருவான். சரி, வசதி கம்மியா இருக்கிறவனுக்கு அதை கொடுத்துற வேண்டியதானா? அப்ப என்ன செய்ய மாட்டான், இவன் அங்க போக மாட்டான். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? வசதியான ஆளுக்கு ஒரு கேட்டகரி, கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறவனுக்கு கொஞ்சம், அதை விட கீழே இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கீழே. ஆனா எல்லாரும் என்னத்தை பார்க்க போறான்? ஒரு சினிமாவை தான் பார்க்க போறான். பார்க்கறது என்னமோ ஒரு சினிமா தான். ஆனா என்ன செய்யறான்? கேட்டகரி உக்காந்துருக்கானா இல்லையா? ஏன்? வசதி. வசதி என்பது பொருளாதாரத்தை வச்சு நாம பிரிக்கிறோம். பொருளாதாரத்தை வச்சு தானே இன்னைக்கு பிரிக்கிறோம். அது மாதிரி உலகத்துக்கு வருகிற போது அவரவர் செஞ்ச வினை. உங்களுக்கு கேட்டகரி எதிலிருந்து வருது? வினை. நல்வினை எவ்வளையா செஞ்சு வச்சிருக்கிற, தீவினை எவ்வளையா செஞ்சு வச்சிருக்கிற, இதை வச்சுதான் என்ன செய்யறது? பிரிக்கிறது. அப்போ என்ன வேணும்? உலகம் ஒரே மாதிரி இருக்காது. உலகம் ஒரே மாதிரி பலதரப்பட்டு உலகம் தோன்றும். பலதரப்பட்டு உலகம் தோன்றும். தோன்றும் இறைவனால் தோற்றுவிக்கப்படும். காரணம் என்னது? உயிர்கள் பலதரப்பட்டு இருக்கிறது, ஒரே மாதிரி உயிர்கள் இல்லை. அப்ப எல்லா உயிருக்கும் என்ன செய்யணும்? உலகத்தை கொடுக்கணும். புண்ணியம் நிறையா செஞ்சவனுக்கு ஒரு உலகம் கொடுக்கணும், புண்ணியம் கம்மியா செஞ்சவனுக்கு ஒரு உலகம் கொடுக்கணும். இல்லைன்னா ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான்ல. நாமளே 1000 ரூபா கொடுத்தா ஒரு கேட்டகரி, 10,000 கொடுத்தா ஒரு கேட்டகரி. ஏங்க 10,000 கொடுத்து என்ன கூட அவங்களோட உட்கார வச்சுட்டீங்க, கேட்போமா கேட்க மாட்டோமா? நான் என்ன அப்படின்னா நானும் 1000 ரூபாய் கொடுத்துருப்பேன் இல்லையா? கேட்குறமா இல்லையா? அது மாதிரி இறைவன் என்ன செய்யறான்? பலதரப்பட்டு உலகத்தை படைக்கிறான். அப்ப படைப்பதற்கு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இறைவன் சுத்தமாயை நோக்குகிறான். சுத்தமாயை நோக்குகிறான். எப்படி நோக்குகிறான்னா, இங்க பாருங்க, ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஞான சக்தி, இச்சா சக்தி, மூணு கிரியாசக்தி. இதுல இச்சா சக்தி என்ன ஆகாது? மாறவே மாறாது, ஒரே மாதிரி இருக்கும். சரியா? அதனால இதை நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கணக்குல வச்சுக்க வேண்டாம். கணக்குல வச்சுக்க. மாறக்கூடியது எது? ஞான சக்தியும் கிரியாசக்தியும். இந்த ரெண்டு தான் மாறும். இறைவன் என்ன செய்யறான்? பதியாகிய சிவம் தன்னுடைய ஞான சக்தியை கொண்டு, ஞான சக்தியை கொண்டு சுத்த மாயையை நோக்குகிறான்.
சுத்த மாயை நோக்குகிறான். எதுக்கு? அதிலிருந்து ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கணும். அதிலிருந்து ஒரு தத்துவத்தை தோற்றுவிப்பதற்காக எதை பார்க்கறான்? சுத்த மாயையை நோக்குகிறான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை இருக்கு, சரியா? அதெல்லாம் இப்ப வேண்டாம், சிவஞான போதத்துல பார்த்துக்கலாம். புரியுதா இல்லையா? ஏன்னா இதுக்கு மேல கொஞ்சம் வேலை இருக்கு, அது இப்ப வேண்டாம். இப்ப பேசிக், இப்ப முன்னாடி மாணவர்கள் வேற, புதுவா வந்திருக்கிற மாணவர்கள் நிறைய இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அடிப்படையிலிருந்து மேல இருக்கிற விஷயத்தை பின்னாடி பார்த்துக்கலாம், சரியா? சிவம் தனது ஞான சக்தியை கொண்டு எதை நோக்குகிறான்? சுத்த மாயையை நோக்குகிறான். அப்போ ஒரு தத்துவம் தோன்றுகிறது. என்னதுங்க? நாதம். என்ன தோன்றுகிறது? நாதம்னு ஒரு தத்துவம் தோன்றுகிறது. உலகம் இல்லை, தத்துவம். ஏன்னா தத்துவங்கள்ல இருந்து தான் உலகம் தோன்றும். இப்ப என்ன தோன்றுதுங்க? தத்துவம். தத்துவம்னா என்னது? தத்துவம்னா தத்துவம் அப்படி வச்சுங்க. இப்ப நான் அதெல்லாம் ரொம்ப உள்ளுக்குள்ள போக வேண்டாம், சரியா? ஒரு தத்துவம் தோன்றுகிறது. என்ன தத்துவம்? நாதம் என்கின்ற ஒரு தத்துவம் தோன்றுகிறது. இப்ப நாதம் என்ற தத்துவத்திற்கு அடிப்படை எது? சுத்த மாயையிலிருந்து தோன்றுகிறது. இப்ப தோற்றியது யாரு? சிவம். எதை கொண்டு தோற்றுவித்தான்? ஞான சக்தியை கொண்டு. அப்படியே டெம்ப்ளேட்டா சொல்லணும். பதியாகிய சிவம் தனது ஞான சக்தியை கொண்டு அசுத்தமாயிலே இருந்து நாதம் என்கின்ற தத்துவத்தை தோற்றுவிக்கின்றார். ஏன்னா இங்க நாதம்னு சொன்னா இதுல நீங்க 2-3 விஷயம் ஞாபகம். இது சுத்தமாயிலிருந்து தோன்றுகிறது. இன்னொன்று இறைவனது ஞான சக்தியினாலே தோன்றுகிறது. புரியுதா இல்லைங்களா? இதனோட பர்பஸ் எதுனா ஞான சக்தி. ஏன்னா எதிலிருந்து தோன்றுகிறதோ அந்த குணம் அதுல இருக்கும். யாரு தோற்றுவிக்கிறாங்கன்னு இருக்கா இல்லையா? இப்ப என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய மாணவர் ஒருத்தர் இருக்கிறார். இப்ப நான் சொல்லி அவரு வராரு. இப்ப இன்னொரு ஆசிரியர் இருக்கிறார், அவருடைய மாணவர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இவருக்கும் அவருக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் எங்க இருக்கும்? என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் இவர்கிட்ட இருக்கும், அவருடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கும். அப்போ அவரை பார்த்தாவே இது நீ அவரோட மாணவர் ஐயா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏன்? அந்த சாயல் தெரியுதியா? ஆசிரியர் சாயல் எங்க தெரியுது? மாணவர்கிட்ட தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த செயல்பாடு எதை பொறுத்து இருக்கும்? ஆசிரியரை பொறுத்து மாணவருடைய செயல்பாடு இருக்கும். அது மாதிரி இங்க நாததத்தின் செயல்பாடு எதை பொறுத்து இருக்கிறது? ஞான சக்தியை பொறுத்து இருக்கிறது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், பின்னாடி தேவைப்படும், சரியா? அடுத்தது இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது கிரியா சக்தியை கொண்டு எதை நோக்குகிறான்? மீண்டும் சுத்தமாயைத்தான் நோக்குகிறான். அப்போ 2வது தத்துவம் என்னது? விந்து தத்துவம். விந்து தத்துவம். இப்போ இறைவன் கிரியாசக்தியை கொண்டு சுத்தமாயை நோக்குகிற போது தோன்றுகிற தத்துவம் விந்து தத்துவம். சரி, 3வது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சமமா 50-50. ஞான சக்தியும் கிரியாசக்தியும் எவ்வளவுங்க? சரி சமமா. ரெண்டையும் சரிசமமா வச்சு மீண்டும் எதை நோக்குகிறான்? சுத்த மாயை நோக்குகிறான். அப்ப தோன்றுகிற தத்துவம் சாதாக்கியம். அடுத்தது கிரியாசக்தி அதிகமா. இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ரெண்டையும் கலக்கிறாரு. எதை கலக்கிறாரு? ஞான சக்தியும் கிரியாசக்தியும் கலக்கிறாரு. அந்த காம்பினேஷன் மாறுது.
எப்படி மாறுது? கிரியாசக்தி அதிகமான எவ்வளவு? 50%க்கு மேல. அது 60 வச்சுக்கங்க, 70 வச்சுக்கங்க, எவ்வளவு வேணாலும் வச்சுக்கங்க, புரியறதுக்காக வச்சுக்கோங்க. ஒரு 70% வச்சுக்கங்க. 70% வச்சுக்க கூடாது, புரியுதா? 70 வச்சாருன்னு நாம சொல்லக்கூடாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரியறதுக்காக சொல்றேன். கிரியாசக்தி எவ்வளவு? ஒரு 70% வச்சுக்கங்க. அப்போ ஞான சக்தி எவ்வளவு இருக்கும்? 30% இருக்கும். இது கூடுனா அது குறைஞ்சிரும். அப்போ கிரியாசக்தி மிக்கு, ஞான சக்தி குறைவு. இது அதிகம், இது குறைவு. இப்படி கலந்து என்ன செய்யறாரு? சுத்தமாயை நோக்குகிறார். அப்போ தோன்றுவது மகேசுவரம். மகேஸ்வரம்னு ஒரு தத்துவம் தோன்றுகிறது. அடுத்தது அடுத்த காம்பினேஷன் என்னது? ஞான சக்தி அதிகமா, கிரியாசக்தி குறைவா. அஞ்சாவது காம்பினேஷன் ஞான சக்தி அதிகமா, கிரியாசக்தி குறைவா. அப்படி என்ன செய்யறாரு? சுத்தமாயை நோக்குகிறார். அப்ப தோன்றுகிற தத்துவம் தான் என்னது? சுத்த வித்தை. இப்ப பாருங்க, நாதம் என்பது ஞான சக்தி 100%. ஞான சக்தி 100% சுத்தமாயை நோக்குகிற போது என்ன ஆயிடும்? நாத தத்துவம் தோன்றும். கிரியாசக்தி 100% எதை? சுத்தமாயை நோக்குகிற போது விந்து தத்துவம் தோன்றும். அப்புறம் ரெண்டும் 50-50 சரிசமமா இருக்கும் போது சாதாக்கியம் தோன்றும். அடுத்தது நாலாவது கிரியாசக்தி அதிகமா 50க்கு மேல, ஞான சக்தி 50க்கு கீழே. இது எவ்வளவு கூடுதோ அவ்வளவு குறையும். அப்படி கூடும் போது மகேஸ்வரம். அஞ்சாவது ஞான சக்தி அதிகமாகவும் கிரியாசக்தி குறைவாக இருக்கிற போது தோன்றுவது சுத்த வித்தை. சரிங்களா? இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப புரியும். திருப்பி கேட்டா எங்க கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா? இந்த 4-5 தான் குழம்புவீங்க. ஞானம் முழுசா இருக்கும் போத 1, அடுத்தது கிரியை முழுசா இருக்கும் போத 2 சரிசமமா இருந்தா 3, 4-5 வரும்போத ஞானம் அதிகமாவா கிரியை அதிகமாவா ஏதோ ஒண்ணு வருமே. ஒண்ணுல கூடும், ஒண்ணுல குறையும். எதுல கூடும், எதுல குறையும்? இப்படி ஒரு கன்ஃபியூஷன் வருமா வராதா? இப்பவே வரும். அதுக்கு நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது பாருங்க. 1யும் 5, 1ம் 5, 2ம் 4. இது ஒரு ஞாபகத்துல வச்சுங்க. 1, 5 வச்சுட்டீங்கன்னா கூட போதும். ஏன்? 1 என்னது? ஞான சக்தி. 5 ஞான சக்தி அதிகமா இருக்கும். புரியுதா இல்லையா? 1 ஞான சக்தி, 5 ஞான சக்தி அதிகம். 2 கிரியாசக்தி, 4 கிரியாசக்தி அதிகம். 1 அதிகம்னா மீதி என்ன இருக்கோ குறைவா வந்துடும். புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஞான சக்தி அதிகமாக இருப்பது, ஞான சக்தி முழுசா இருந்தா நாதம், ஞான சக்தி முழுசா இருந்தா நாதம், ஞான சக்தி அதிகமா இருந்தா சுத்த வித்தை. இது ஞாபகத்தில் வச்சு. இது குழப்பதுன்னா இதை விட்டுருங்க. நான் ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இப்போ இந்த நாத தத்துவம் இருக்கா இல்லையா? நாத தத்துவம். இந்த நாத தத்துவத்துல தோற்றுவித்த உடனே பெருமான் என்ன செய்வாரு? இங்க இருக்கக்கூடிய பதியாகிய சிவம்
பதியாகிய சிவம் நாத தத்துவத்தை தோற்றுவித்த உடனே இங்கிருந்து ஒரு படி கீழே இங்க இறங்குவார். இங்கிருந்து இங்க இறங்குவார். இந்த பதியாகிய பெருமான் நாத தத்துவத்திற்கு இறங்கி வந்தார். அப்ப அந்த பெருமானுக்கு சிவம்னு பேர். ஏற்கனவே ஒரு சிவம் சொன்னமே அப்படின்னா அது சொரூப சிவம், இது தடத்த சிவம். சரியா? அது சொரூப சிவம், இது தடத்த. இப்போ நாத தத்துவத்துல இருக்கிற பெருமானுக்கு பேரு சிவம்னு பேர். இது ஒரு உலகம், புரியுதா இல்லைங்களா? இது ஒரு உலகம். இங்க பெருமான் இறங்கி வந்தா அவனுக்கு பேர் என்னது? சிவம்னு பேர். சிவம்னு பேர். இப்போ இங்கிருந்து விந்து தத்துவம் தோன்றுதா இல்லையா? விந்து தத்துவம் தோன்ற உடனே இங்கிருந்து பெருமான் இன்னும் ஒரு படி கீழே இறங்குறான். இன்னொரு படி கீழே இறங்குறான். அப்ப அவனுக்கு என்ன பேரு? சக்தின்னு பேர். புரியுதா? உங்க இதுல இருக்கிறது தத்துவங்கள் இருக்கும். நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இதெல்லாம் எதனுடைய பேரு? தத்துவங்களினுடைய பேரு. இந்த தத்துவத்துல வந்து நிற்கிற பெருமான், இப்ப பெருமான் மேல இருந்து கீழே இறங்கி வரான்னு சொன்னமா இல்லையா? சொரூப சிவம் உயிர்களை நோக்குகிற போது ஒரு படி கீழே இறங்குறார். ஒரு படி கீழே. அப்ப அவருக்கு என்ன பேரு? பதி. சொரூப சிவம் கீழே இறங்கினா பதி. பதியாகிய சிவம் நாத சுத்த எதை பார்க்கிறாரு? மாயை, சுத்த மாயை நோக்குகிறார். சுத்த மாயை நோக்குகிற போது எதை கொண்டு? ஞான சக்தியை கொண்டு நோக்குகிற போது ஒரு தத்துவம் தோன்றுகிறது. தோன்ற உடனே பதியாகிய சிவம் ஒரு படி கீழே இறங்குறார். இன்னொரு படி மேல இருந்து ஒன்னு இறங்கினா பதி, ரெண்டாவது இறங்கினா சிவம். நான் 1 2 ஏன் சொல்லலைன்னா இதுக்கு இடையில என்ன கொஞ்சம் வேலை இருக்கு, அது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், நான் சொல்லலை. இப்போ 1 2ன்னு வச்சுக்கங்க. சரியா? இப்போ பதியாகிய சிவம் நாத தத்துவத்துக்கு கீழே இறங்கினா அவனுக்கு என்ன பேரு? சிவம்னு பேர். சிவம் திருப்பி என்ன செஞ்சாரு? கிரியாசக்தியை கொண்டு சுத்தமாயை நோக்குகிறார். ரெண்டாவது தத்துவம் விந்து தத்துவம் தோன்றும். விந்து தத்துவம் தோன்றிய உடனே பெருமான் அங்கிருந்து இன்னொரு படி கீழே இறங்குறார். இன்னொரு படி கீழே இறங்குகிறார். இறங்குகிற போது பெருமானுக்கு என்ன பேரு? சக்தின்னு பேர். சக்தின்னு பேர். அடுத்தது மூன்றாவது தத்துவம் சாதாக்கிய தத்துவம் தோன்றும். இங்க பெருமானுக்கு சதாசிவம். சதாசிவன் பேர். சரியா? அடுத்தது அங்கிருந்து இன்னொரு படி கீழே இறங்குறான். எங்க இருந்துங்க? சாதாக்கிய தத்துவத்திற்கு பிறகு மகேஸ்வர தத்துவம் தோன்றும். தோன்றுகிற போது பெருமான் என்ன செய்யறாரு? இன்னொரு படி கீழே இறங்குறார். அப்ப இவனுக்கு என்ன பேருங்க? மகேஸ்வரன். இங்க உருத்திரன். இப்ப பாருங்க, வழக்கத்துல நீங்க சித்தாந்தம் படிக்காத போது இது எல்லா பேரும் பெருமானுக்கு சொல்லுவோம். மகேஸ்வரனாலும் சிவபெருமான் தான், உருத்திரனாலும் சிவபெருமான் தான், சதாசிவம்னாலும் சிவபெருமான் தான், சிவம்னாலும் சிவபெருமான் தான். எல்லாம் சிவபெருமான் தான், எல்லாம் சிவபெருமான் தான். ஆனா இந்த பேர்ல வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன் பேரை சொன்னாவே என்ன வந்துருது? இடம் வருது. பேரை சொல்லிட்டீங்கன்னாவே அவர் எங்க நிக்கிறாருன்னு வருதா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு என்ன நீங்க கூப்பிடுறீங்க, என் செல்போனுக்கு இப்ப நீங்க கூப்பிடுறீங்க. சரியா? ஐயா பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு பதில் வருது. நீங்க என்ன நினைச்சுக்குவீங்க? ஏதோ வகுப்புல இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. இதே இன்னொரு அடுத்த நாள் கூப்பிடுறீங்க, எங்க அப்பா வெளியே போயிருக்கிறாரு. இப்ப எங்க இருக்கிறன்னு அர்த்தம்?
வீட்டில் சார் வெளியே போயிருக்கிறாருங்க, ஆபீஸ், ஒரே ஆள் தான். என் பேர் மாறுதா இல்லையா? ஐயான்னு சொன்ன ஒரு இடம், அப்பான்னு சொன்ன ஒரு இடம், சார்னு சொன்ன ஒரு இடம். இப்ப அந்த இடத்த வச்சுக்கிட்டே நீங்க என்ன செய்யணும்? என் இடம் தெரியுதா இல்லையா? அதே மாதிரி என் கேரக்டர் தெரியுதா இல்லையா? நான் என்ன வேலைங்க செஞ்சிட்டு இருக்கிறேன், புரியுதா இல்லைங்களா? அது மாதிரி தான் இறைவனுடைய பேர் மாறுகிற போது அவன் இருப்பிடம் மாறும், அங்க அவன் செய்யற தொழில் மாறும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. அப்போ அந்த தொழில் அங்க இருக்கும். பேர் மாறுனா என்ன ஆகும்? தொழில் மாறும். தொழில் மாறினாதான் பேர் மாறும். நமக்கு எது தெரியும்? பேர் தெரியும். பேர் தெரிஞ்சா தொழிலை நீங்க என்ன செஞ்சுக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாம் நம்ம அதனால சித்தாந்தம் படிக்கலன்னா எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் சிவபெருமான் தாங்க. சிவபெருமான் தான், ஆள் என்னமோ ஒரே ஆள் தான். புரியுதா இல்லைங்களா? செய்யற தொழில் மாறுதா இல்லையா? ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க வேண்டிய இடம். எனவே இறைவன் 5 படிநிலைகளிலே இறங்கி வருகிறான். 5 படிநிலைகள்ல இறங்கி வருகிறான். இப்ப பாருங்க, சில நேரங்கள்ல அந்த தத்துவத்தில் இருக்கிற பெருமானுடைய பெயரையே தத்துவத்துக்கு சொல்ற வழக்கமும் உண்டு. இப்ப பாருங்க, நாத தத்துவம்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது புத்தகத்துல போய் பார்த்தீங்கன்னா சிவதத்துவம்னு சொல்லுவாங்க. நாத தத்துவத்துக்கு போல என்னன்னு சொல்லுவாங்க? சிவதத்துவம்னு சொல்லுவாங்க. அப்புறம் விந்து தத்துவத்தை சக்தி தத்துவம்னு சொல்லுவாங்க. நம்மளே இப்போ சொல்லும் போது சிவம் சக்தி சாதாக்கியம் சொல்லுவோம். எங்க நாதம் விந்து தானே சொன்னாரு, இங்க திடீர்னு சிவம் சக்தின்னு சொல்றாரு. என்னது? நாதம்னு சொன்னாலும் சரி, சிவம்னு சொன்னாலும் சரி, என்னது? ஒண்ணுதான். ஏன்னா இது இடம், அந்த இடத்துல இருக்கிற பெருமான், தொழில் பண்ணுகிற பெருமான், இதுவும் அப்படிதான். அதனால சில நேரங்களிலே தத்துவங்களை சிவதத்துவம் சக்தி தத்துவம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. சொன்னா நீங்க அதை என்னன்னு எடுத்துக்கணும்? நாத தத்துவம் விந்து தத்துவம்னு நீங்க பொருள் செஞ்சுக்கணும். சரியா? இதெல்லாம் என்னதுங்க? இதற்கு சுத்த மாயா புவனம், சுத்த மாயா புவனம். ஏன்னா இதெல்லாம் எதிலிருந்து தோன்றுது? சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்றது. சுத்த மாயையிலிருந்து தோன்றுகின்றது. இதுல ஐந்தொழில், ஐந்தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், ஐந்தொழில். இந்த ஐந்தொழிலையும் சிவபெருமானே நேரா செய்வார். சிவபெருமானே நேரா செய்வார். எங்க? இந்த 5 புவனங்கள்ல, சுத்தமாயா புவனங்கள்ல படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய ஐந்தொழிலையும் சிவபெருமானே நேரா செய்வார். நேரா செய்வார். இங்க நாம் இருக்கிற இடத்துல நேரா செய்ய மாட்டார். நாம் இருக்கிற இடத்துல இந்த மாயை கிடையாது. இது நமக்கானது அல்ல. இது நமக்கானது அல்ல. இங்க யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானகலர். யார் இருப்பாங்க? விஞ்ஞானகலர். ஆணவ மலம் மட்டும் இருக்கிற ஆன்மாக்கள் தான் இங்க இருக்கும். இங்க இருக்கும் அஞ்சலியும். நமக்கான இடம் இது இல்லை. நமக்கான இடம் இது இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இவங்க அறிவு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆணவ மலம் மட்டும்தான் இருக்கு, அறிவு சிறப்பா இருக்கு.
அதனால இவங்களுக்கு இந்த உலகத்தை படைச்சு இங்கேயே உடம்ப படைச்சு தனு கரண புவன போகம் எல்லாத்துக்கும் இவங்க எதுல வரும்? இந்த இந்த இடத்துலயே வரும். இங்க ஒரு உடம்பு, இங்க ஒரு கரணம், இதற்கான உலகம், இதற்கான போகம் எல்லாத்தையும் பெருமான் அவர்களுக்கு கொடுப்பார். காரணம் அவங்க எல்லாம் யாரு? ஒரு மலை ஆன்மா, ஆணவ மலை மட்டும்தான் இருக்கு. ஆணவம் மட்டும்தான் இருக்கு. அறிவு நிலையில உயர்ந்தவங்க, நம்மை நோக்க அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப உயர்வா இருக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு இந்த 5 புவனங்களையும் படைச்சு 5 தத்துவங்களும் இதுல உலகங்களை படைச்சு என்ன செய்வாரு? தனுகரண புவன போகத்தை கொடுத்துருவார். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, விஞ்ஞான கலர். சரியா? அடுத்தது ரெண்டாவது. இப்ப இது சுத்தமாயிலிருந்து வந்துருச்சா? அசுத்தமாய இதை அழிச்சிடலாமா? இதெல்லாம் கையில் இருக்கு. பின்னாடி பாருங்க பெரிய ஃப்ளக்ஸ். இதனோட முக்கியத்துவம் கருதி தான் போட்டு கொண்டு வந்து அன்பர்கள் வச்சிருக்கிறாங்க. வரும்போதெல்லாம் குறைஞ்ச டெய்லியும் வீட்டில் இருக்கிற பேப்பரில் படிக்கணும். அதுதான் முடியலன்னா இங்கே வகுப்புக்கு வந்ததாவது ஒரு தடவை திரும்பி அதை பார்க்கணும் என்ன இருக்குதுன்னு. அந்த சுத்தமாயா புவனங்கள் என்று சொல்லக்கூடிய 5ஐயும் பெருமான் தோற்றுவிக்கிறார். நேரே அங்க 5 தொழில் யார் செய்யறா? பெருமானே செய்யறார். அதன் பிறகு இந்த சுத்தமாயா புவனங்கள்ல இருக்கக்கூடிய உயிர்கள் யாரு? விஞ்ஞான கலர். விஞ்ஞான கலர். அந்த விஞ்ஞான கலர்ல நல்ல பக்குவமுடைய ஒருவர், பக்குவமுடைய ஒருவர். அவருக்கு என்ன பேரு? அனந்தர். அனந்தர். அனந்தர் அது இவர் யாருங்க? பக்குவப்பட்ட ஆன்மா எங்க இருப்பாரு? சுத்தமாயில் இருக்கிறவர். சுத்தமாயில் இருக்கக்கூடிய அனந்தர். இவரை வச்சுக்கிட்டு தான் அசுத்தமாயே தொழில் செய்யறார். நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு மெயின் ஆபீஸ் இருக்கும். மெயின் ஆபீஸ்ல யாரும் உட்காந்துருப்பா? எம்டி, ஓனர், அவரே உட்காந்துருப்பார். அவர் என்ன செய்வாரு? ஒரு பிரான்ச் போடுவார். அப்ப பிரான்ச் போடும்போது யாரை போடுவாரு? இந்த மெயின் ஆபீஸ்ல யார் நல்ல எஃபிஷியண்டான ஆள் இருக்கிறாரோ அவரை தூக்கி என்ன செய்வாரு? பிரான்ச்சுக்கு இன்சார்ஜா போட்டுருவார். போடுவாரா போட மாட்டாரா? அது மாதிரி மெயின் ஆபீஸ்ல இருக்கிறதா யாரு? அனந்தர். இப்ப இறைவன் நேரடியா தொழில் செய்யற இடம் எது? சுத்தமாயி. இப்ப அவர் என்ன செய்யறாரு? அங்கிருந்து கீழே, சுத்தமாய்க்கு கீழே உலகங்களை தோற்றுவிக்கிறார். உலகங்களை தோற்றுவிக்கிறார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? நேரா வரமாட்டார். எங்க வரமாட்டாரு? கீழே வரமாட்டார். ஏன் வரமாட்டார்னா, ஆணவ மலை கலப்பு அங்க இருக்கு. மேல சுத்தமாயில என்ன கிடையாது? ஆணவ மலை கலப்பு இல்லை. ஆனால பெருமாள் நேரா வந்துட்டார். இங்க வரணும்னா இங்க என்ன இருக்கு? ஆணவ மலை கலப்பு இருக்கு. அதனால பெருமாள் என்ன செய்யறாருங்க? இங்க இருக்கிறல ஒருத்தர், சுத்தமாயில் இருக்கக்கூடிய விஞ்ஞான கடலில் ஒருவராகிய அனந்த தேவர். அனந்த தேவர். அந்த அனந்த தேவரை அதித்திட்டு நின்று, இந்த சொல்ற ஞாபகம் வச்சுங்க, அதித்திட்டு நின்று. அதித்திட்டல் என்பதற்கு அறிவினால் செலுத்துதல். அறிவினால் செலுத்துதல். அப்போ இந்த அனந்தர் தன் விருப்பம் போல எதையும் செய்ய முடியாது. இவரு சௌரியத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. இவர் எப்படி செய்யணும்? இறைவனது ஆணைவழி நின்று இவர் தொழில் செய்வார். இறைவனது ஆணைவழி நின்று தான் தொழில். இவர் இங்க கொண்டு வந்து இன்சார்ஜா போட்டாச்சுன்னா, இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு மேனேஜர் போட்டா அவரு தான் முதலாளி ஆயிடுவாரா? அவருக்கு என்ன வேலை? முதலாளி என்ன சொல்றாரோ அதை செய்யறது மட்டும்தான் அவர் வேலை. இத்தனை மணிக்கு ஓபன் பண்ணு, இத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணு, இன்னென்ன வேலையெல்லாம் செய்யணும். இன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருந்து வரும்? மேல இருந்து தான் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றவர் தான் இவரு. இவருக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் கிடையாது. அதுபோல அனந்தருக்கு என்ன கிடையாது? தனித்து இயங்குகிற சுதந்திரம் இல்லை.
இப்ப இறைவனுடைய ஆணை வழிதான் செய்வாங்க. ஆனா அவர் நேரா வரமாட்டார். பெருமா நேரா வராம அனந்த தேவரை அதித்திட்டு நின்று அசுத்த மாயையிலிருந்து ஒரு தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். முதல்ல தோன்றுகிற தத்துவத்திற்கு என்ன பேரு? மாயை. இப்ப ஏற்கனவே ஒரு மாயை சொன்னோம் இல்ல, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாயை. ஆணவம், கண்மம், மாயைன்னு சொன்னோமா இல்லையா? அது வேற. அதுல இருக்கக்கூடிய அசுத்த மாயை. மொத்தமா சொன்ன மாயை 2 பகுதியை உடையது. என்னது? சுத்த மாயை, அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயிலிருந்து தோன்றுகிற மாயைக்கு இங்கே ஒரு மாயின்னு ஒன்று இருக்கு. அப்ப இந்த மாயைக்கும் அந்த மாயைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. அது காரண மாயை, இது காரிய மாயை. முதல்ல இருக்கிறது காரணமாயை, இது காரியமாய். இப்ப அசுத்த மாயிலிருந்து முதல்ல தோன்றுகிற தத்துவத்துக்கு என்ன பேர்? மாயைன்னு பேர். மாயைன்னு பேர். இந்த மாயையில இருந்து 3 தத்துவங்கள் தோன்றும். இப்ப நான் முதல்ல சொன்ன இச்சா சக்தி, கிரியா சக்தி, கூடிச்சு குறைச்சு, அதெல்லாம் இங்க வேலை இல்லை. அது அதோட முடிஞ்சுது. ஏன்? பெருமாள் நேரடியா தொழில் செய்யறான். இங்க யாரை வச்சு தொழில் செய்யறான்? அனந்தேவரை வைத்து தொழில் செய்கிற போது முதல்ல தோன்றுவது மாயை. இது தத்துவ நம்பர் 1. அடுத்தது காலம் 2, நியதி 3, கலை 4. இப்ப பாருங்க, அனந்த தேவர் எதை? அசுத்த மாயை தொழில் செய்கிற போது மாயைங்கிற தத்துவம் தோன்றும். அதன் பிறகு மாயையில இருந்து 3 தத்துவத்தை தோற்றுவிக்கிறார். காலம், நியதி, கலை. காலம், நியதி, கலை. பிறகு கலையிலிருந்து வித்தையை தோற்றுவிக்கிறார். வித்தையிலிருந்து அராகத்தை தோற்றுவிக்கிறார். இப்போ 4, 5, 6 தத்துவம் தோன்றிடுச்சு. இப்ப பாருங்க, புருடன் 7வது தத்துவம். இங்க 5 நம்பர் போட்டிருக்கேன். இது எத்தனாவது தத்துவம்? 7வது தத்துவம். இந்த புருட தத்துவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5ம் கூடினால் அதற்கு புருட தத்துவம்னு பேர். நான் கொஞ்சம் விளக்குனா புரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் ஒவ்வொன்றா விளக்குறேன். புரியுதா? முதல்ல மாயை தோன்றும். மாயையிலிருந்து 3 தத்துவம் தோன்றும். காலம், நியதி, கலைன்னு 3 தோன்றும். அப்புறம் கலையிலிருந்து வித்தை தோன்றும். வித்தையிலிருந்து அராகம் தோன்றும். இப்ப எத்தனை தோன்றிடுச்சு? 6 தத்துவம் தோன்றிடுச்சு. இதுல மாயை விட்டுருங்க. மாயை விட்டுட்டு காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், இந்த 5 சேர்ந்தா புருட தத்துவம்னு பேர். ஆனா அது ஒரு தனி தத்துவம். 5 சேர்ந்தா புருட தத்துவம்னு பேரு. ஆனா அதுக்கு என்ன பேர்? தனியா ஒரு தத்துவமா எண்ணணும். இப்ப மொத்தம் எத்தனை ஆச்சு? 7 தத்துவம் ஆச்சு. மாயை 1, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடர், 7 தத்துவம் ஆச்சா? அப்போ இந்த தத்துவத்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா வித்தியா தத்துவங்கள். இது எத்தனை? 7 வித்தியா தத்துவங்கள் 7. இது ஒரு உங்களுக்கு வாய்ப்பாடு மாதிரி தான். புரியுதா? இந்த தடவை கேட்கணும், அடுத்த வகுப்புலையும் கேட்கணும், அதுக்கு அடுத்த வகுப்புலையும் கேட்கணும். ஒரு 4 தடவை கேட்டாதான் இது ஒரு மாதிரி உங்க அறிவில் நிற்கும். ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா முத கேட்குறீங்க இல்லையா? சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, புருடன் அப்படின்னு சொல்வது ஆன்மாவுக்கு புருடன் ஒரு பேர் இருக்கு. ஆன்மாவுக்கு புருடன் ஒரு பேர் இருக்கு. புருடன் ஏன் சொல்றோம்னா, இந்த புருடன் என்ற சொல்லுக்கு போகத்தை நுகர்பவன் பேர். புருடன் சொன்ன என்னதுங்க? போகத்தை நுகர்பவன். புருடன் சொன்னாவே என்னது? போகத்தை நுகரணும். போகத்தை நுகரணும். போகம்னா என்னது? இன்பமோ துன்பமோ. இன்பமா இருந்தாலும் போகம்தான்,
துன்பமா இருந்தாலும் போகம்தான். அப்போ ஒரு ஆன்மா இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்வதற்கான தகுதி, எலிஜிபிள் ஃபார் எதுக்கு? இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர எலிஜிபிலிட்டி. அதுக்கு எப்ப வருதுன்னு கேட்டா புருடன் ஆனா. புருடன் ஆயிட்டா என்னது? இன்பத்தை நுகரலாம், துன்பத்தை நுகரலாம். எதுங்க எலிஜிபிலிட்டி? எலிஜிபிலிட்டி எதுன்னு தெரியணுமா இல்லையா? அப்ப எது எலிஜிபிலிட்டிங்கிறதுக்கு இந்த 5 வேணும். 5 வேணும். முதல்ல என்ன வேணும்? காலம் வேணும். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? காலம். நாம சொல்றோமா இல்லைங்களா? என்னது? அதுக்கு உரிய காலம் வரணுங்க. ஔவையார் சொல்லுவாங்க, என்னது? ஆகுநாள் அன்றி பருவத்தால் அன்றி பலா. ஒரு பலாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு குடம் தண்ணி ஊத்துறீங்க. 30 வருஷம் கழிச்சு என்ன செய்யும்? பலாப்பழம் வரும். அப்போ 30 வருஷம் இன்ட்டு 365 பெருக்கி கொண்டு வந்து ஊத்தியா ஒரே நாள்ல? அடுத்த நாள் பலாப்பழம் வருமா? பருவத்தால் அன்றி பலா. அதுக்குரிய பருவம் வந்தாதான் பழுக்கும். அப்ப முதல்ல ஒரு நல்லது வரனாலும் சரி, கெட்டது வரனாலும் சரி, என்ன வரணும்னால என்ன வரணும்? முதல்ல காலம் வரணும். அதனால பெருமான் என்ன செய்யறாருங்க? அசுத்த மாயிலிருந்து முதல்ல தோற்றுவித்த தத்துவம் காலம். காலம்தான் நுகர்வதற்கு இன்றியமையாத முதல் தகுதி. அது எப்படி வரும்? நேற்று, இன்று, நாளை. நேற்று, இன்று, நாளை. காலம் 3ஆக பகுக்கப்படுகிறது. அப்ப அத இந்த கால தத்துவம். அதனாலதான் காலத்தை காய்ந்தவன் என்பதினாலே அவனுக்கு காலன்னு பேர். காலன்னு ஏன் யமனுக்கு பேரு? காலத்துக்கு வருவான். தேர் இஸ் நோ ஃபெயிலியர். காலனுக்கு என்ன கிடையாது? அவன் தோத்ததா வரலாறு. எக்ஸப்ட் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனை தவிர அவனுடைய சக்சஸ் ரேட் எவ்வளவு? 100%. நீங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னா அவனுக்கு தான் 5 ஸ்டார் கொடுக்கணும். யாருக்கு? காலத்துக்கு வருவதனால தாங்க அவன் காலன்னே பேரு. முன்னையும் வரமாட்டான், பெண்ணையும் வரமாட்டான். கரெக்டா பெருமான் குறிச்சு கொடுத்துருவார். எப்போ? பிறவிக்கு வருகிற போதே. நம்ம காயக்கருக்குழியில் காத்திருந்தும் சொல்லுவார் போற்றிப்பாரோடையில். எங்க காத்திருக்கிறாராம் பெருமானு? காயக்கருக்குழி. அம்மாவனுடைய கருப்பை வாயிலே நின்று கொண்டு நோட்டு எழுதுறாரு. இந்த பிறவியில இன்னென்ன நேரத்தில், இன்னென்ன காலத்தில், இன்னென்ன நுகர்வுகளை இவன் நுகரட்டும். இப்போ நீங்கள் என்ன கேட்கணும், நான் என்ன பேசணும்னு எப்போ எழுதி வச்சிருக்கிறாரு? நான் காயக்கருக்குழியில் வருகிற போதும், நீங்கள் காயக்கருக்குழியில் வருகிற போதும் நான் என்ன பேசணும், நீங்கள் என்ன கேட்கணும்னு எழுதி வச்சு அந்த ஆளைத்தான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த ஆளைத்தான் இங்கே பேச வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு கணக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதில் நான் என்னென்ன பேசணும்னு எனக்கு எழுதிட்டார். இன்னைக்கு 10:45 4:30 மணி வரைக்கும் இன்னும் என்னென்ன தான் பேசணும் அப்படின்னு லிஸ்ட்டை போட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுக்குவோம். நேற்று வேண்டாம், நாளைக்கு வேண்டாம். இன்னைக்கு பெருமான் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? இதுதான் 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 எழுதி வச்சுட்டார். நான் அதை மட்டும்தான் பேச முடியும். நான் நினைச்சா கூடவும் பேச முடியாது, குறைச்சும் பேச முடியாது. அவர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கிறாரோ லிப் மூமெண்ட் தான் நம்மளுது. டயலாக்ஸ் எல்லாம் யாருது? அவர் அங்கே நின்று பேச, நான் வாயை மட்டும் பெப்பன்னு அசைக்க வேண்டியது தான். என்னுடையது என்று எதுக்கும் உரிமை என்னால் கொண்டாட முடியாது. அதுவும் இத்தனை மணிக்கு 10 மணிக்கு இது 10:05 10:10 11 2 எல்லாம் ஸ்கிரிப்ட் எங்க இருக்குது? கால தத்துவத்தை கொண்டு இயக்கப்படுகிறது. கால தத்துவத்தை கொண்டு இயக்கப்படும். அடுத்தது என்னது? நியதி. நியதி நியதி என்பது என்னங்க? கண்ம வரையறை. கண்ம வரையறை. எதை எவ்வளவு நுகரணும், ஒரு வினைய எவ்வளவு நுகர வேண்டும்
எவ்வளவு நுகர. அது என்னதுங்க? கண்ம வரையறை. கண்ம வரையறை. ஒரு லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு தொழில் செய்கிறோம், லாபம் வரணும். என்னைக்கு வரணும் அப்படிங்கிறது எது முடிவு செய்யும்? காலம். என்னைக்கு வரணுங்கிறது எது முடிவு செய்யும்? காலம் முடிவு செய்யும். எவ்வளவு வரணும்? லாபம் சரியா? 2 பேருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு லாபம்னு எழுதிட்டாரு. இவருக்கு எவ்வளவு லாபம்? இவருக்கு இன்னைக்கு 100 ரூபாய் லாபம். இவருக்கு 100 ரூபாய், இவருக்கு 1000 ரூபாய் லாபம். அப்ப அந்த எவ்வளவு அப்படின்னு இருக்கா இல்லையா, அது எதை முடிவு செய்யும்? நியதி. நியதி தத்துவத்தை கொண்டு யார் முடிவு செய்யறா? யார் முடிவு செய்யறா? யார் முடிவு செய்யறா? பெருமான் முடிவு செய்யறாரு, நம்ம முடிவு செய்யல. இவனுக்கு இன்று இது வர வேண்டும், இவ்வளவு வர வேண்டும், இவ்வளவு வர வேண்டும். இதை முடிவு செய்யறது யாரு? பெருமான் தான். எல்லாம் முடிவு நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பெருமான் தான். அப்ப காலம் வரணும், அந்த காலத்துல என்ன வரணும்? நியதி வரணும். எவ்வளவு கண்மத்தை, இன்பம்னா இவ்வளவு இன்பம், துன்பம்னா இவ்வளவு துன்பம். ஒருத்த வாங்கி அரையணும்னு இருக்கு, என்னது? நியதி. எத்தனை அறை வாங்கணும்னு இருக்கா இல்லையா? 1 2 இல்ல வச்சு செய்யறானா, இதெல்லாம் என்னது? நியதி தான். நமக்கு அன்னைக்கு பெருமான் என்ன முடிவு பண்ணல, மிரட்டி விட்டுட்டு போறானா, எல்லாம் என்னது? நியதி பொறுத்து தான் இருக்கு. சரியா? அடுத்தது கலை வித்தை அராகம். கலை வித்தை அராகம், இந்த 3 ரொம்ப முக்கியமான கருவி. ஏன்னா ஆன்மான்னு சொல்லுகிற போது நம்ம என்ன செஞ்சோம்? அறிவு உண்டு, இச்சை உண்டு, செயல் உண்டுன்னு சொன்னமா இல்லையா? ஆன்மாவுக்கு என்ன உண்டு? அறிவு, இச்சை, செயல். இப்ப பாருங்க, இந்த அராகம், இந்த அராகம் என்பதற்கு இந்த ஆப விட்டுருங்க, ராகம். ராகம், ராகம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ராகம் என்ற சொல்லுக்கு விருப்பம்னு பேர். நல்லா ராகமா பாடுறான்னா விரும்புற மாதிரி பாடுறான்னு அர்த்தம். ராகமா பாடினா என்ன வரும்? விருப்பம் வரும், கேட்கணும்னு தோணுதா இல்லையா? அப்ப என்னது? விருப்பம். ராகம் என்ற சொல்லுக்கு விருப்பம். இப்போ ஆன்மாவுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அறிவு, இச்சை, செயல். இந்த 3ம் கேவலத்தில் கடக்கும் போது என்னாச்சு? ஆணவத்தால் எது மறைக்கப்பட்டது? அறிவு மறைக்கப்பட்டது. ஆணவத்தால் அறிவு மறைக்கப்பட்டது. அறிவு மறைச்சதுனால இச்சையும் வேலை செய்யல, செயலும் வேலை செய்யல. ஏன்னா அறிவு இருந்தாதான் இச்சை வரும், அறிவு இருந்தாதான் செயல் வரும். அறிவு ஆணவத்தால் மறைக்கப்பட்டதுனால 3மே வேலை செய்யாம முடங்கி கிடந்தது. எங்க? கேவலத்துல. இப்ப கேவலத்தை கடக்கிற ஆன்மாவை கொண்டு வந்து இங்க என்ன செய்யணும்? வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? அறிவு விளங்கணும், அறிவு விளங்கணும். அதன் பிறகு இச்சை விளங்கணும், அப்புறம் செயல் விளங்கணும், ஒவ்வொன்றா விளங்கணும். இதுக்கு பார்த்தாரு 3 கருவியை கொடுத்துட்டார். 3 என்ன செய்யும்? இந்த 3ஐயும் இயக்கும். அறிவை இயக்குவதற்கு ஒரு கருவி, இச்சையை இயக்குவதற்கு ஒரு கருவி, செயலை விளக்குவதற்கு ஒரு கருவி. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்ப தெரியும், ராகம்னா என்ன சொன்னேன்? விருப்பம். விருப்பம்னா என்னது? இச்சை. இந்த இச்சையாகிய ஆன்மாவின் விருப்பத்தை தொழில்படுத்துவதற்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கருவி என்னது? அராகம். ஏன்னா இதை நீங்க பார்த்தா இந்த கருவி எதுக்குன்னு இப்போ புரியும், பின்னாடி புரியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ற. ராகம் என்பது விருப்பம். ராகம்னா விருப்பம், விருப்பம்னா இச்சை. அப்போ இது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு அதை சொல்லும் போது உங்களுக்கு இதுக்கு தான் தெரியணும். சரிங்களா? இது இச்சைக்கு ஒரு கருவி, இச்சைக்கு ஒரு கருவி. அடுத்தது பாருங்க, வித்தை. வித்தை என்பது என்னது? வித்தை அறிவு. நல்ல வித்தக்காரையா அப்படி சொல்றோமா இல்லையா? நல்ல வித்தக்காரன் அப்படின்னு நல்ல அறிவு இருக்கிற ஆள்னு அர்த்தம். இப்ப வித்தை என்பது என்னது? அறிவு. அறிவுனா என்னது?
ஞானம். இந்த அறிவுக்குரிய கருவி என்னது? இப்போ இது அறிவை விளக்குவதற்கு, இது எதுக்கு? இச்சையை விளக்குவதற்கு. அப்ப எஞ்சி நிற்பது என்னது? என்னது? செயல். அப்போ ஆன்மாவின் அறிவு இச்சையை விளக்குவதற்காக செயலை விளக்குவதற்கு கலைன்னு ஒரு கருவி கூட்டுறார். அதிலிருந்து வித்தையை தோற்றுவிக்கிறார். வித்தையை தோற்றுவிக்க இது எதுக்கு? அறிவை விளக்குவதற்கு. அறிவை விளக்குவதற்கு. அதிலிருந்து அராகம் தோன்றுகிறது. இது எதை? இச்சையை விளக்குவதற்கு. இச்சையை விளக்குவதற்கு. இப்ப பாருங்க, காலம் வரணும், நியதி வரணும், கலை எதுக்கு? செயலை விளக்குவதற்கு கலை வரணும், வித்தை அறிவை விளக்குவதற்கு வரணும், அடுத்தது அராகம் இச்சையை விளக்குவதற்கு. அப்போ அறிவு இச்சை செயல் மூன்று விளங்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? விளங்காம கடந்தது. எங்க? கேவலத்துல. கேவலத்தில் இருக்கிற ஆன்மாவை கீழே இறக்கி வரணும்னா அதுக்கு முதல்ல அறிவு இச்சை செயல் விளங்கணும். அறிவிச்சை செயல் விளங்கணும். இந்த மூணுக்கும் மூணு கருவி கொடுத்துட்டார். சரி, அறிவு விளங்கிருச்சு. எப்பவுமே விளங்கிருச்சா? எப்பவும் விளங்காது. எப்பவும் விளங்காது. எப்ப விளங்கும்? எப்ப விளங்கும்? உரிய காலத்துல விளங்கும். இப்போ பாடம் நடக்குது, எங்க 4 தொகுப்பா படிச்சேங்க, இப்பதாங்க எனக்கு புரிஞ்சுது சொல்றமா இல்லையா? நேத்து பார்த்தேன், படிச்சு படிச்சு பார்த்தேன், புரியல, இப்ப புரிஞ்சிருச்சு. ஏன்? நேத்து காலம் வரல, இன்னைக்கு காலம் வந்துருச்சு. எவ்வளவுங்க புரிஞ்சு? எல்லாம் புரிஞ்சிச்சா? இல்லைங்க, இந்த பாட்டு மட்டும் புரிஞ்சிருச்சு. என்ன வேலை செஞ்சது? நியதி. 10 பாட்டுல ஒரு பாட்டு இன்னைக்கு புரிந்தது. அப்ப என்ன கூடிருச்சு? காலமும் நியதியும் கூடி வந்ததினால என்ன வந்துச்சு? அறிவு விளங்குச்சு. அறிவு விளங்குச்சு. அறிவு விளங்குறது எப்படி விளங்கும்? அங்க என்ன வந்துச்சு? இச்சையும் செயலும். இச்சை என்னது? இந்த புத்தகத்தை பார்த்துட்டு நேத்து வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு போனேன், இருப்பா என்னதான் பார்ப்போம், எடுத்து படிச்சோம். இப்ப என்ன வந்தது? விருப்பம். விருப்பத்தினால என்ன வந்தது? செயல். என்ன செயல்? படிக்கிற செயல். நேத்து வரைக்கும் விருப்பம் வரல, செயல் வரல, இன்னைக்கு என்ன வந்துச்சு? விருப்பம் வந்தது. விருப்பத்தினால செயல் வந்தது. செயலினால அறிவு விளங்கியது. அறிவு விளங்கியது. இந்த அறிவு விளங்கியதற்கு என்ன கூடி நின்றது? காலமும் நியதியும் கூடியது. புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்கு 3 கன்ஃபார்மா நடந்தது. என்ன 3 நடந்தது? விருப்பம் வந்தாச்சு, செயல், அறிவு விளங்கணும். எவ்வளவுங்க விளங்குச்சு? காலையில இருந்து நடத்துனீங்க, உங்களுக்கு எவ்வளவு நியதி இருக்கிறதோ, எவ்வளவு காலம் இருக்கிறதோ அது மட்டும் விளங்கும், மற்றது விளங்காது. எங்களுக்கு ரொம்ப சௌரியம். என்னது? ஒன்றும் புரியலைங்க. கால நியதி கூடலைங்க. கால நியதி விளையாட்டுக்கு சொன்னாலும் உண்மையா சொன்னாலும் அதுதான். உங்களுக்கு உரிய காலமும் நியதியும் கூடவில்லை என்று சொன்னால் எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் புரியாது. நீங்க இவர் நடத்தினது சரியில்லை, அவர் நடந்தது சரியில்லை, நீங்க ஆசிரியரை குறை சொல்லலாம். உண்மையில என்ன வரல? அதற்குரிய கால நியதிகள் கூடி வராததுனால விளங்க வேண்டியது கூட விளங்காது. ஆனா அது கூடி வந்தா என்ன ஆகும்? விளங்கும். அப்ப விளங்கணும்னா இப்ப இவர் மூலம் உங்களுக்கு விளங்கணும், இவர் மூலம் விளங்கணும்னு பெருமான் அதையும் குறிச்சு வச்சிருப்பார். அப்ப அந்த நேரத்திற்கு யார் வருவா? அந்த ஆசிரியர் வருவார். விளக்குகிற மாதிரி ஒரு ஆசிரியர் வருவார். அப்ப அவர் சொன்ன உடனே உங்களுக்கு வினைகி இருக்கும். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? வினை இருக்கணும். என்ன வினை? நல்வினை. நல்வினை இருந்தால் அதற்குரிய காலம் வரும், நியதி வரும், அறிவு இச்சை செயலாம் விளங்கி நமக்கு நுட்பமானவை கூட விளங்கும். நுட்பமானவை கூட விளங்கும். இது கூடலன்னா சும்மா சாதாரணமான செய்தி கூட புரியாது. உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம், ஒன்றும் புரியாது. இதையே தாங்க அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு,
எப்போ கேட்டாலும் இதையே சொல்லிட்டு இருப்பாரு, ஒன்றும் புரிஞ்ச மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் நடத்துகிறேன், பாடத்தை நடத்துகிறேன். இங்கே ஒரு இப்போ 150 பேர் இருக்கிறீங்க. இப்போ நான் நடத்துறது சூப்பராக நடத்துறேனுங்க அப்படின்னு வச்சுக்கங்க. வச்சுக்கங்க, சரியா? சூப்பரா நடத்துறேன்னு வச்சுக்கங்க. என்ன இருக்கணும்? 150 பேருக்கு புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? புரிஞ்சிருக்கணுமா இல்லையா? புரிஞ்சிருச்சா? புரியல. சரி, அப்போ ரொம்ப ஒஸ்ட்டுங்க, இவர் நடத்தினது ரொம்ப ஒஸ்ட்டுங்க அப்படின்னா என்ன இருக்கணும்? ஒருத்தருக்கும் புரிஞ்சிருக்க கூடாது. அப்படி இருந்துதா? அப்படி இல்லை. புரிஞ்ச ஆளு இருக்கு, புரியாத ஆளு இருக்கு, உண்டா இல்லையா? அப்ப என்ன காரணம்? இங்க நடக்கிறது பாட்டுக்கு நடக்கும். உங்களுக்கு எது எது கால நியதி கூடி வந்திருக்கிறதோ அதெல்லாம் விளங்கும். அதுவும் என்ன வேணும்? 10 மணிக்கு தெளிவா புரிஞ்சுது, 11 மணிக்கு மயமயன்னு இருந்தது, 2 மணிக்கு ஆஃப்டர் ஃபுட் பிஃபோர் ஃபுட், டாக்டர் எழுதுற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன், சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் தெளிவா இருந்தது. எப்போ? அப்போ கால நியதி எங்க இருக்கு? காலம் வரணும். சாப்பாட்டுக்கு முன் காலம் வந்தது, சாப்பாட்டுக்கு பின் புரிந்தது புரியாது. உங்களுக்கு எது புரிஞ்சுதோ வச்சுக்கங்க, எப்படி புரிஞ்சுதோ வச்சுங்க. அப்போ ஆன்மா ஒரு போகத்தை நுகர வேண்டும் என்று சொன்னால், ஒரு போகத்தை நுகர, ஒரு இன்பமாகட்டும். அப்ப இன்பம் நுகரணும்னா என்ன இன்பம்? என்ன இன்பம்? அது யாரால வரணும்? எவ்வளவு வரணும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அறிவு இச்சை செயல்லாம் இருக்கா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ ஒருத்தர் நம்மளை பாராட்டுறார், ஒருத்தர் பாராட்டுறார். எப்படி பாராட்டுவார்? நல்லா எப்படி அழகா பேசுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு பாராட்டுறான்னு வச்சுங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? அழகா பேசியிருக்கணும், அழகா பேசியிருக்கணும். இப்போ அழகா பேசணும்னா நம்ம அறிவு வேலை செய்யணுமா இல்லையா? அறிவு ஒழுங்கா வேலை செஞ்சு அதற்குரிய பிரசன்டேஷன் எல்லாம் கரெக்டா இருந்தா கேட்கிறவர் என்ன செய்வாரு? நாம மகிழ்ற மாதிரி நல்லா பேசினாரியா அப்படின்னு சொல்றாரு. இப்போ எனக்கு எது போகம்? ஒரு பாராட்டு ஒரு போகம்னு வச்சுக்கங்க. என்ன ஒருத்தர் பாராட்டுறாரு, அது எனக்கு போகம். அந்த போகம் வரணும்னா எனக்கு என்ன இருக்கணும்? என் அறிவு கரெக்டா வேலை செய்யணும். கரெக்டா வேலை செஞ்சு நான் அதை கரெக்டா பிரசன்ட் பண்ணனா நீங்க என்ன பாராட்டுறீங்க, எனக்கு என்ன வந்துருச்சு? பாராட்டு என்கின்ற இன்பமாகிய போகம் வந்தது. இப்போ எனக்கு அறிவு, அந்த அறிவு இருக்கணும், அதற்கான செயல் இருக்கணும், அதற்கான விருப்பம் இருக்கணும். இதே என்னையா நடத்துறான் இவன் அப்படின்னு நீங்க நேரா சொல்ல மாட்டீங்க, அந்த பக்கம் போய் சொல்றீங்க. நான் போகும்போது என் காதில் விழுந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன போகம்? என்னங்க இப்படி சொல்லிட்டாரு அவரு அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் வருதா இல்லையா? அப்ப ஏன் வந்தது? என் அறிவு எவ்வளவோ அதுதான் என் செயலா வரும், அதுதான் எனக்கு என்னவா வரும்? போகமா வரும், போகமா வரும். ஒருத்தட்ட பேசும்போது கூட தன்மையா பேசுனா அவரு தன்மையா பேசுவார். நம்ம வேண்டாத சொல்ல 2 சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்க, நமக்கு போகம் எப்படி வரும்? பொழிச்சுன்னு விடுவாரு. என்னடா பேசுற, யாரை பார்த்து பேசுறம்ப? இப்ப என்னாச்சு? நம்ம அறிவு மாறிச்சு, வார்த்தை தடிச்சுது, போகம் வேறையா மாறிடுச்சு. வருதா இல்லைங்களா? ஒவ்வொரு செயல்லையும் நீங்க நடக்கிற ஒவ்வொரு செயலும் என்ன உண்டு? இந்த 5 உண்டு: அறிவு, இச்சை, செயல், காலம், நியதி. இந்த 5ம் கூடிதான் எல்லா போகமும் நிகழும். அப்ப ஆன்மா போகத்தை நுகர்கிற தன்மை எப்ப? புருடனாம் தன்மை. புருடனாம் தன்மை பெறணும்னா என்ன வரணும்? இந்த 5ம் கூடணும்: காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5ம் கூடி ஆன்மா புருடனாம் தன்மையை பெறும். இந்த 7 தத்துவம், இந்த 5 புருடனோட 6 மாயோட 7, இந்த 7 தத்துவங்களுக்கும் வித்தியா தத்துவங்கள். அசுத்த மாயா புவனம் என்ன பேருங்க? அசுத்த அசுத்த மாயா புவனம். எத்தனை தத்துவம் ஆச்சு? அந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் 7. எத்தனை பார்த்துருக்கோம்? 12 தத்துவம் பார்த்துருக்கோம். இன்னும் பார்க்க வேண்டியது 24 தத்துவங்கள் இருக்கு. மதியம் சாப்பிட்டு வந்து தெளிவா பார்ப்போம். திருச்சிட்டம்பலம்.